இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையம், அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமாக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல. அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமாக பேசுகிறதா நினச்சி பேசியிருக்காங்க. இப்படி ஒரு 50 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய், சப்பை கட்டுன்னு நான் சொல்லலை, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க.